பார்க்கலாம். நான் வந்து 250 கிராம் துவரம்பருப்பை வந்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறமா பூண்டு வந்து ஒரு 10 பல்லுக்கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். நம்ம காரத்துக்கு வரமிளகாய் நான் வந்து 5 எண்ணிக்கை எடுத்திருக்கேன். கொஞ்சமாக சீரகம் எடுத்திருக்கேன். 2 தக்காளி எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்ம வந்து காரத்துக்கு மிளகாய் பார்த்திங்கன்னா உங்கள் காரத்தை பொறுத்த வரைக்கும், எங்கள் வீட்டு பசங்க வந்து காரம் கம்மியாக தான் சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் நான் வந்து 5 மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக சாப்பிடுவாங்கன்னா நீங்கள் வந்து கூட 2 கூட கூட்டிக்கலாம். இப்போ வாங்க இந்த பருப்பு குழம்பு தேவையான இன்க்ரீடியண்ட்லாம் நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த பருப்பு வந்து 10 நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 100 கிராம் சின்ன வெங்காயம் அண்டு ஒரு 10 பல் பூண்டு இதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நான் 2 கப்பு பருப்பு இருந்தது, 2 கப்புக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, பெருங்காயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த வரமிளகாய், தேங்காய், சீரகம், தேங்காய் வந்து ஒரு சின்ன துண்டு இருந்தால் போதும். இது நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி இதெல்லாம் எடுத்து வச்சுருந்த தக்காளியை நான் நைஸாக கட் பண்ணி இதோட சேர்த்துட்றேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் இதோட சேர்த்துடலாம். அதாவது 2 வரமிளகாய், கொஞ்சமாக சீரகம், ஒரு சின்ன துண்டு தேங்காய். ஓகேங்களா? இதை நம்ம சேர்த்துட்டு இப்போ விசில் போட்டுடலாம். விசில் பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 விசில் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ வாங்க பருப்பு வெந்துட்டுருக்கட்டும். இந்த பக்கம் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ இதில் வந்து கடுகு சேர்த்து பொரிய விட்டுடலாம். கடுகு வந்து இப்போ பொரிஞ்சிட்ருக்குது. கடுகு நல்லா பொரிய விட்டுருங்க. இந்த பருப்பு குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே எம்மியான ஒரு காம்பினேஷன். இப்போ நான் வந்து ஒரு 4-5 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட 4 வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இன்னொரு பக்கம் நமக்கு வந்து பருப்பு நல்லா வெந்திருக்கும். வாங்க பார்த்துடலாம். பாருங்கள், பருப்பும் சூப்பராக வெந்து கிடச்சிருக்கு. ஸோ பருப்பு வந்து இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டிங்கன்னா மசிஞ்சிரும். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட மத்து இருந்ததுன்னா கூட நல்லா கடைஞ்சி விட்டுருங்க. இப்போ வாங்க இந்த பருப்பை வந்து நம்ம தாளித்து வச்சுருந்தோம் இல்லையா, அது கூட சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. நல்லா மணமாக இருக்குது தாளிப்பு. இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த பருப்பை சேர்த்துடலாம். பருப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் பொறுமையாக சேருங்க, இல்லைன்னா சூடாக இருக்கும்போது வெளியில் தெரிச்சிடுச்சுன்னா கையிலலாம் பட்டுரும். இப்போ எல்லா பருப்பையும் சேர்த்துட்டோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த பருப்பில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா, நம்ம தேங்காய், வரமிளகாய், சீரகம் அரைச்சி ஊற்றுறோம் இல்லைங்களா, ஸோ அதுதான் ரொம்பவே டேஸ்டி கொடுக்கும் இந்த பருப்புக்கு. ஸோ பருப்பு குழம்பு ரொம்பவே எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. கண்டிப்பாக நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுத்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஹெல்த்தி அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சான இந்த பருப்பு குழம்பு நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஒயிட் ரைஸ்க்கு ரொம்பவே எம்மியான ஒரு காம்பினேஷன்.
டக்குன்னு செஞ்சிடலாம். இதில் வந்து நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் பவுடரும் சேர்க்கலை, அதாவது சாம்பார் தூளோ எதுவுமே சேர்க்கலை. எல்லாமே நம்ம வந்து மேனுவலாக தான் சேர்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த டிஷ் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.